ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபார் எல்ஸ் இன் பைத்தான். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபார் லூப்பை பைத்தானில் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம். அதாவது சூப்பர்மேன் வந்து டாட் சைடை 3 times அட்டாக் பண்ணுற மாதிரி. இந்த வீடியோவில் அந்த சினாரியோவை இன்னும் கொஞ்சம் மாற்றி யோசிச்சு பார்ப்போம். அதாவது இந்த 3 பேர் அட்டாக் பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அட்டாக் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட்டு சூப்பர்மேன் அட்டாக் பண்ணுறாரு, அடுத்து பேட்மேன் அட்டாக் பண்ணுறாரு, அடுத்து அக்வாமேன் அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இவங்க 3 பேரும் 3 அட்டாக் கொடுக்குறாங்க. இந்த 3 அட்டாக்லையும் டார்க் சைட் டெஃபீட் ஆகலைன்னா நம்ம ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணணும். அதாவது டார்க் சைட் இஸ் நாட் டெஃபீட்டட்னு. அப்படி இல்லை மொதல் அட்டாக், அதாவது சூப்பர்மேன் அட்டாக்லேயே டார்க் சைட் டெஃபீட் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். டெஃபீட் ஆனதுக்கப்புறம் எதுக்கு பேட்மேன் அக்வாமேன் வந்து அட்டாக் பண்ணோம், ஆர்ஐபின்னு சொல்லிட்டு போனால் போதும். அதை விட்டுட்டு ஆல்ரெடி அடித்தவரை மூஞ்சிலே 2 குத்து குத்தி நானும் ரவுடி தான் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு தான் நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுத போகிறோம். இப்போ அந்த ப்ரோக்ராம் எப்படி எழுதலாம்னா, இப்போ நான் சக்ஸஸ்ஃபுல் அட்டாக் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். இனிஷியலாக ட்ரூன்னு அதுக்கு ஒரு பூலியன் வேல்யூ அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம அட்டாக் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணி முடிச்சோடனே நம்ம செக் பண்ணுறோம் அட்டாக் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லையான்னு. செக் பண்ணுறப்ப இங்கே ட்ரூவாக இருந்துச்சுன்னா இது கீழே இருக்க ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது டார்க் சைடு இஸ் டெஃபீட்டட். அப்புறம் நம்ம அடுத்த 2 அட்டாக் பண்ண தேவையில்லை, ஏன்னா சூப்பர்மேனே அடிச்சு முடிச்சுட்டாரு. அப்புறம் எதுக்கு பேட்மேனும் அக்வாமேனும் வந்து மறுபடியும் மூஞ்சியை குத்திக்கிட்டு. ஸோ பிரேக் கொடுத்துடணும். இந்த பிரேக்குங்கிறது என்னன்னா லூப்லேருந்து எக்ஸிட் ஆகுறது, லூப்லேருந்து வெளியில் வர்றதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்படி 3 அட்டாக்கும் அடிச்சுமே டார்க் சைடு காலி ஆகலைன்னா அப்போ நம்ம ஒரு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதான் பைத்தானோட ஸ்பெஷாலிட்டி. ஃபாரோட நம்ம எல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3 தடவை அட்டாக் பண்ணிட்டாங்க, அட்டாக் பண்ணியும் டார்க் சைட் டெஃபீட் ஆகலைன்னா அப்போ இந்த எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். பிரிண்ட் டார்க் சைட் இஸ் நாட் டெஃபீட்டட். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ இனிஷியலாக நம்ம அட்டாக் சக்ஸஸ்ஃபுல் ட்ரூன்னு வச்சுருக்கோம். ஸோ சேவ் பண்ணிட்டு நான் ரன் பண்ணேன்னா சூப்பர்மேனோட மொட அட்டாக்லேயே டார்க் சைடு டெஃபீட் ஆகிட்டான். ஸோ டார்க் சைடு இஸ் டெஃபீட்டட்னு மெசேஜ் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஒருவேளை நான் இங்கே ஃபால்ஸ்ன்னு கொடுக்குறேன். இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணேன்னா, ஸோ ஃபஸ்ட்டு சூப்பர்மேன் அட்டாக் பண்ணியிருக்காரு, டார்க் சைடுக்கு ஒன்றும் ஆகலை. அப்புறம் பேட்மேன், அப்புறம் அக்வாமேன், இவங்க எல்லாரும் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே அட்டாக்கே இல்லை, பண்ணணும்னு நினச்சாலும் முடியாது. ஸோ அப்போ ஃபார் லூப் முடிச்சுட்டு அந்த எல்ஸும் பிரிண்ட் ஆகுது, டார்க் சைடு இஸ் நாட் டெஃபீட்டட். ஸோ இதான் ஃபார் எல்ஸ் இன் பைத்தான். ஸோ இதை நம்ம முக்கியமாக நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்னன்னா இந்த இன்டென்டேஷன் தான். ஸோ ஃபார் லூப்புக்கு ஒரு இன்டென்டேஷன், இஃப் பிளாக்கு வேற ஒரு இன்டென்டேஷன், இஃப் ஸ்டேட்மெண்ட் கீழே. ஸோ இது ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? அடுத்து வந்து இந்த பிரேக் எதுக்குன்னா, இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பிரேக்குன்னு சொல்கிறோம். ஸோ பிரேக்குங்கிறது இந்த மொத்த ஃபார் லூப், அதாவது எல்ஸோட சேர்த்து தான் வெளியில் போயிடும். அது 2 டோட்டலாக வெளியில் வந்துடும். அப்படி இது ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இது ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகிட்டு அடுத்து அந்த எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆயிரும். இதான் நம்ம இந்த வீடியோவில் நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.